காசியும் ராமேஸ்வரமும் அறிந்ததும் அறியாததும். புண்ணிய திருத்தலங்களான காசியும் ராமேஸ்வரமும் பற்றி நாம் அறிய வேண்டிய சில தகவல்களை அறிந்து கொள்வோம் வாருங்கள். வாரணாசி கிறிஸ்தவர்களின் ஜெருசலேம் யாத்திரை, இஸ்லாமியர்களின் மெக்கா யாத்திரை போன்று இந்துக்களுக்கு மிக முக்கியமான யாத்திரையாக கருதப்படுவது காசி யாத்திரை. காசி நகரத்தின் வடக்கிலிருந்து வாரண் நதியும் தெற்கில் அசி நதியும் கங்கை நதியில் கலக்கின்ற காரணத்தால் வாரணாசி என்ற பெயரும் இந்த நகருக்கு உண்டு. காசியின் மகிமை. இந்தியாவின் முதல் ஜோதிர்லிங்கத்தை கொண்ட நகரம் காசி. நாத்திகனாக இருந்தாலும் சரி, ஆத்திகனாக இருந்தாலும் சரி, ஒரு முறை காசிக்கு சென்று வர நம்மை நாம் அறிந்து கொள்ளலாம். நாம் உலகிற்கு வந்த நோக்கத்தை தெரிந்து கொள்ளலாம். சங்கர பகவத் பாதர் காசிக்கு சென்றார். ஆதி சங்கரராக புகழ் பெற்றார். ராமசாமி நாயக்கர் காசிக்கு சென்றார். பெரியாராக திரும்பினார். சாதாரண சுப்பையா காசிக்கு சென்றார். சுப்பிரமணிய பாரதியாராக திரும்பினார். இரும்பாய் உள்ள உள்ளம் தங்கமாய் ரசவாதம் பெறும் இடம் காசி. சிவபெருமான் சுடுகாட்டில் தான் வசிப்பார் என்பது காபாலிக ஐதீகம். காசியும் கூட ஒரு வகையில் ஒரு ஆன்மீக சுடுகாடு தான். அதனாலேயே அங்கு 80-90 வயதுகளில் இருக்கும் எத்தனையோ பெரியவர்கள் அல்லது முதியவர்கள் மரணத்திற்காக காத்து கிடக்கின்றனர். அது மட்டுமல்ல, காசியில் கருடன் பறக்காது. காசி மண்ணில் விளையும் மலர்களுக்கு அதன் இயற்கை வாசம் இருக்காது. பாம்பு கடித்து காசியில் இறந்தவர்கள் இல்லை. உலகம் அழிந்தாலும் கூட காசி நகரம் அழியாது என்பது ஐதீகம். இவற்றை விட காசியில் இறக்கும் தருவாயில் கடைசி மூச்சு உடலை விட்டு பிரியும் போது ஈசனே அங்கு தோன்றி காதில் ராமநாமத்தை உச்சரிப்பார் என்பது சாஸ்திரங்கள் கண்ட உண்மை. அதனால்தான் காசியில் இறப்பவர்களுக்கு மறுபிறவி இல்லை. காசி ஆரம்பம் என்றால் ராமேஸ்வரம் முடிவு. ராமேஸ்வரம் திரேதாயுகத்தில் அருள்மிகு ராமபிரானே தனது கைகளால் சிவலிங்கத்தை பிடித்து பூஜை செய்து வழிபட்ட இடம் ராமேஸ்வரம். யோக கலைகள் பூமிக்கு கொண்டு வந்த பதஞ்சலி முக்தி பெற்ற தலம் ராமேஸ்வரம். இன்றும் பதஞ்சலியின் ஜீவசமாதி ராமேஸ்வரம் நடராஜர் சன்னதியில் மறைந்து இருப்பதாக ஒரு ஐதீகம் உண்டு. எல்லாம் சிவலிங்கம். காசியில் இருப்பவர்களுக்கு சிவன் வந்து காதில் ராமநாமம் சொல்கிறார். ராமேஸ்வரத்திலோ அருள்மிகு ராமபிரானே தனது கைகளால் சிவலிங்கத்தை செய்து சிவபூஜை செய்கிறார். இதன் காரணமாகவே ராமேஸ்வரத்தில் மண்ணெல்லாம் சிவலிங்கம் என்று கூறப்படுகிறது. மண்ணே அங்கு சிவலிங்கமாக காணப்படுவதால் தான் அங்கு மண்ணை உழுது விவசாயம் செய்தல் கூடாது. அது மகா பாவம். மண்ணை மிதித்து மண்பாண்ட தொழிலை செய்தல் கூடாது. கைலாயத்தில் இருந்து தான் லிங்கம் கொண்டு வரும் முன்பாக சீதையால் உருவாக்கப்பட்ட மணல் லிங்கத்திற்கு ராமபிரான் பூஜை செய்தது கண்டு ஆஞ்சநேயர் தன் தாமதத்திற்காக வருந்தினார். ஆனாலும் அந்த மணல் லிங்கத்தை வாளால் பெயர்க்க முயன்றார். இந்த நிகழ்வின் போது அவரது வாள் அருந்தது. இதன் அடிப்படையில் வாள் இல்லாத கோலத்தில் ஆஞ்சநேயருக்கு தனி சன்னதி ராமேஸ்வரத்தில் மட்டுமே உள்ளது.